முத்து செஞ்ச ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையால், அதாவது விளையாட்டுத்தனம் இருக்கணும்னா ஆனால் ரொம்ப இருக்கக்கூடாது. அதுக்கு உதாரணமாக தான் இப்போ வந்திருக்க இந்த ப்ரமோவில் நம்ம பார்க்க முடியுது. என்னென்னா, இந்த டாஸ்க்கு மறுபடி கேப்டன்சி டாஸ்க், இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் நடந்திருக்கு. அதுக்கு முத்துக்குமரன், ஜாஃப்ரி, அப்புறம் பவித்ரா, இவங்க 3 பேரும் தான் போட்டியிடுறாங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்தளவில் கேப்டன்சி டாஸ்க்கு முத்துக்குமரன் 2வது வாட்டி போட்டியிட்டார். இந்த கிடைச்ச வாய்ப்பை தனக்கு பயன்படுத்தி கொண்டிருந்திருக்கணும். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, பவித்ராவுக்கு விட்டு கொடுக்குறாரு. அந்த ப்ரொமோவை பார்த்தாலே தெரியும், பச்சையாக நல்லாவே தெரியுது. அவர் அப்படியே நிற்கிறாரு. பவித்ரா அந்த பாலை அந்த சைடு போடுறாங்க. அவர் வேணும்னே விட்டு கொடுத்துருக்காரு. இவர் செஞ்ச இந்த வேலையால் கஷ்டப்பட்டு இந்த 3 நாள் இந்த டாஸ்க்கு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு பல காயங்கள் அடிகள் பட்டு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்த ரயானுக்குமே இது பாதகமான ஒரு விஷயமா போயிட்டு அமைஞ்சிருச்சு. அதுதாங்க பிக் பாஸ் இப்போ முத்துக்குமரன் பவித்ராவுக்கு விட்டு கொடுத்ததால் பிக் பாஸ் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு. அதாவது கேப்டன்சி டாஸ்க் ரத்து செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ரத்து செஞ்சுருக்காரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு கவலையான ஒரு விஷயம் தான். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஃப்ரீ பாஸையும் அவங்க எடுத்தாங்க. அந்த 3 நாள் டாஸ்க் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ அடிபட்டாங்க, எவ்வளோ காயப்பட்டாங்க. அதில் ஜாக்லின்லாம் கால் அடிபட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின இந்த ஃப்ரீ பாஸ் ஒரு சின்ன ஒரு பிழையால், ஒரு சின்ன ஒரு விளையாட்டுத்தனத்தால் இல்லாமல் போகிறது பெரிய ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இந்த பாஸ் இல்லாமல் போச்சுன்னா சம்டைம்ஸ் இந்த வீக் ரயான் கூட வெளியேறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.